அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனு ஷிஃபாஉஸ் சுதூர். அல் குர்ஆன் இதயங்களின் நிவாரணி. Have you ever felt unappreciated? என்னைக்காவது நீங்கள் நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம், நம்ம ஃபேமிலிக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், ஆனால் யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லாட்டி ஒரு ஸ்மால் அப்ரிசியேஷன், இன்னைக்கு நீ காலைல போட்ட டீ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம கணவன் நம்மள்கிட்ட சொல்லணுன்ற ஒரு எதிர்பார்ப்போ, அல்லது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் மனைவியோடைய வாயிலிருந்து வந்துடாதான்ட்டு நீங்கக்கூடிய கணவன்மார்கள். ஏன் சில நேரங்களில் நம்மளுடைய ரப்பு கூட ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். நான் 5 வேளை தொழுகிறேன், ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்து நான் தவிர்த்துக்கிறேன், அது எவ்வளவு ஈஸியாக டெம்ப்டிங்காக இருந்தால் கூட எனக்கு, ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ சிரமமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்கேன், ஆனாலுமே என் சிரமங்கள் சூழ்ந்திருக்குதே அப்படின்ட்டு நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணது உண்டா? என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் இவ்வளோ பொறுத்து போகிறேன், ஆனாலும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, வாங்க சூரா இன்சான் ஆயா நம்பர் 17 to 22 வரை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ஆயத்துகளில் சொர்க்கத்தில் உள்ள பானங்களை பற்றி பேசப்படுகின்றன. ஜன்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது ஜன்னாவில். ஸோ ஆயா நம்பர் 17 பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஆஃப் ஜன்னா. அந்த லெவல் 1 ஆஃப் ஜன்னாவில் எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்றத பற்றி சொல்கிறான். அடுத்த ஆயா நம்பர் 18, 19 and 20ல் லெவல் 2, அண்ட் ஆயா நம்பர் 21 and 22ல் சுபஹான் அல்லாஹ் லெவல் 3 ஆஃப் ஜன்னாவை பற்றி எப்படி பட்ட பானங்கள் அங்க கொடுக்கப்படுகின்றன அப்படின்றத பத்தி அல்லாஹ் சொல்றான். وَيُسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا. மேலும் அஸ்வர்க்கத்தில் ஜஞ்சபீல் எனும் இஞ்சி கலந்த ஒரு கிண்ணத்தில் பானம் புகட்டப்படுவார்கள். இங்கே வர யுஸ்கவுன அப்படின்ற இந்த வினைச்சொல்ல பார்த்தீங்கன்னா இதை நம்ம பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த செயலை செய்த நபர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு முதல் ஃபஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஞ்சி கலந்த ஜஞ்சபீல் என்ற அந்த பானத்தை புகட்டப்படுகின்றன, அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது ஆனால் யார் கொடுக்குறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஐனன் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா. சல்சபீல் என்ற பெயருடைய ஒரு ஊற்றும் அங்கு இருக்கிறது. وَيَطُوفُونَ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا. இன்னும் அந்த சொர்க்கவாசிகளை சுற்றி எப்போதும் இளமையுடன் இருக்கும் சிறுவர்கள் சேவை செய்து வருவார்கள். அவர்களை நீர் காண்பீரானால் சிதறிய முத்துகளெனவே அவர்களை நீர் எண்ணுவீர். وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. அன்றியும் அங்கு நீர் பார்த்தீராயின் இன்ப பாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் காண்பீர். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயா நம்பர் 18, 19 and 20 இதில் லெவல் 2 ஆஃப் ஜன்னா எவ்வளவு அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அங்கே சல்சபீல் என்ற ஒரு ஊற்று இருக்கும், அப்புறம் முத்துகளை போன்ற சிறுவர்கள் அங்கே நம்மளுக்கு பானங்களை சர்வ் பண்ணுறதுக்கு சுற்றி வருவாங்க. மேலும் அதனுடைய கிங்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசான ஒரு கிங்டமாக கண்ணால் பார்க்கக்கூடிய நியாமத்துகள் அங்கே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆலியஹும் சியாபு சுந்துசு ஹுதுரும் வ இஸ்தபரக். ஆலியஹும் அப்படின்னா அவர்கள் மீது, சியாப்னா துணி, ஓகே, சுந்துஸ் மேலும் இஸ்தபரக் என்னும் அந்த பட்டு துணிகள் பச்சை நிற பட்டு துணிகள் அவர்களுக்கு ஆடைகளாக அணிவிக்கப்பட்டிருக்கும். ஒஹுல்லு மேலும் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள். அசாவிர மின் ஃபித்தத்தின் அதாவது வெள்ளியிலான வளையல்களை கொண்டு. வசகாஹும் ரப்புஹும் ஷராபம் தஹூரா மேலும் அவர்களுடைய ரப் அவர்களுக்கு தூய்மையான பானத்தை வழங்குவான். சுபஹான் அல்லாஹ். இங்கே கடைசியில் பாருங்களேன், சகா ரப்புஹும் ஷராபம் தஹூரா. ஸோ இங்கே சக்கா அப்படின்ற இந்த வினைச்சொல் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயலை செய்த நபர் யார் அப்படின்றது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். அப்போது இங்கே சக்கா என்ற இந்த சொல்லுடைய அர்த்தம் என்னென்னா டு கிவ் சம் ஒன் சம்திங் டு ட்ரிங்க். ஓகே, ஸோ இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், சகா ரப்புஹும் அவர்களுடைய ரப்பு குடிக்க கொடுக்குகிறான், ஷராபன் ஒரு பானத்தை, துஹூரன் அதாவது தூய்மையான பானத்தை அவர்களுக்கு அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே குடிக்க கொடுக்குகிறான். சுபஹான் அல்லாஹ்.
إن هذا كان لكم جزاء وكان سعيكم مشكورا. الله أكبر. إن நிச்சயமாக هذا كان لكم இது இருக்கும் அவர்களுக்கு ஜஸா அன் நற்கூலியாக வக்கான சஅயக்கும் மஷ்கூரா மேலும் இதுதான் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அழகானது பாருங்க. வக்கான மேலும் எப்போதுமே இருக்கும், சஅயுக்கும் அதாவது சஅயுன் அப்படின்னா முயற்சி. ஸோ உங்களுடைய முயற்சி மஷ்கூராக எப்பவுமே இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இங்கே மஷ்கூர் என்பது ஷக்கர அப்படின்னா ஒருத்தருக்கு நன்றி தெரிவிப்பது. ஓகே, ஸோ சுக்ரன் வருது இல்லையா, தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மஷ்கூர் அப்படின்னா நன்றி தெரிவிக்கப்பட்ட வண்ணமாக, தட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஸோ நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் செயல்களும் நம்ம பார்க்குற வேலை நம்மளோட முயற்சிகள் அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாக அப்ரிஷியேட் செய்யப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். நம்மளுக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான், பண்ணுற எல்லாத்தையுமே டூ இட் ஃபார் ஹிஸ் சேக். அல்லாஹ்வுடைய தயவிற்காக, அல்லாஹ்விற்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் இந்த மனிதர்களிடமிருந்தும் மற்ற சக படைப்பினங்களோட எதிர்பார்ப்பு வேலிடேஷன் இல்லாமல், நம்ம அதை எதிர்பார்க்காம நம்ம அல்லாஹ்க்காக மட்டுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்றப்போ கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எவ்வளோ ஒரு மகத்தான கூலியை வச்சுருக்கான் பாருங்கள் சொர்க்கத்தில். சுப்ஹானல்லாஹ்.